வணக்கம் நண்பர்களே. நேற்றைய வீடியோவில் 33ஆம் பக்கம் வரை உள்ள செய்திகளை பார்த்தோம். தமிழக வரலாறும் மக்களும் பண்பாடும் கே பிள்ளை அவர்களோட புக்கில். இன்றைய வீடியோவில் 34, 35, 36ஆம் பக்கம் உள்ள வீடியோ பார்ப்போம். மேற்காசிய பகுதிகளில் கிடைத்துள்ள பெருங்கற்புதைவுகளின் காலம் கிமு 2500 to 2000 என்று அறுதியிடப்பட்டுள்ளது. எனவே லெமூரியாவில் இருந்து முற்காலத்தில் சென்று இக்கால அளவில் அவ்விடங்களில் வாழ்ந்திருந்த பண்டைய மக்கள் குடிபெயர்ந்து வந்து இந்தியாவிற்குள் புகுந்து தென்னிந்தியாவுக்கு வந்து வாழ்க்கையை தொடங்கி திராவிட இனத்தை தோற்றுவித்தனர் என்று கொள்ளுவது வரலாற்றுக்கு உடன்பாடாகும். இக்குடியேற்றம் கிமு 2500ஆம் ஆண்டு அளவிலேயே தொடங்கியிருக்க வேண்டும். இந்தியாவில் நடைபெற்ற அகழ்வாராய்ச்சிகளில் மிகப்பெரியது ஆதிச்சநல்லூரில் மேற்கொண்டதொன்றாகும். வரலாற்றுக்கு முற்பட்ட காலத்துடன் தொடர்பு கொண்டுள்ள புதைபொருட்கள் இங்கு ஏராளமாக கிடைத்துள்ளன. மனித எலும்புக்கூடுகள், உரல்கள், மெருகிட்ட மட்பாண்டங்கள், இரும்பாலான சில கருவிகள், பொன்னாலும் வெண்கலத்தாலும் செய்யப்பட்ட அணிகலன்கள், பொன்வாய் பூட்டுகள், சிறு வேல்கள் ஆகியவை அடங்கிய தாழிகள் ஆதிச்சநல்லூரில் கிடைத்துள்ளன. இவற்றை போன்ற புதைபொருட்கள் சைப்ரஸ் தீவிலும் பாலஸ்தீனத்திலும் காணப்படுகின்றன. ஆனால் அவ்விடங்களில் இரும்பாலான கருவிகள் கிடைக்கவில்லை. ஆனால் ஆதிச்சநல்லூரில் இரும்பு கலைக்கொட்டுகளும் சூலங்களும் கண்டெடுக்கப்பட்டுள்ளன. இக்காரணத்தை கொண்டு ஆதிச்சநல்லூர் நாகரிகம் சற்று பிற்பட்ட காலத்தை சார்ந்ததென கொள்ள வேண்டியுள்ளது. பழங்கற்காலத்திய தமிழ் மக்களை பற்றிய சான்றுகள் பல கிடைத்துள்ளன. செங்கற்பட்டு மாவட்டத்தில் பல்லாவரத்துக்கு அண்மையில் கற்களிலான கோடரிகள், உளிகள், சுரண்டிகள், கத்திகள் ஆகிய கருவிகள் சில கிடைத்துள்ளன. இக்கருவிகள் மிகவும் கரடுமுரடாக செதுக்கப்பட்டுள்ளன. கற்கருவிகளை செம்மையாக செதுக்கி மெருகிட அக்கால மக்கள் பயின்றிலர் போலும். கற்கருவிகளை அன்றி மரத்தாலான ஈட்டிகளையும் தண்டுகளையும் அவர்கள் கையாண்டனர் என்று ஊகிக்கவும் இடமுள்ளது. தமிழகத்தில் வட ஆற்காடு, செங்கற்பட்டு ஆகிய மாவட்டங்களிலும் பழங்கற்கால கருவிகள் கிடைத்துள்ளன. இவற்றை சமைப்பதில் கைத்திறனோ நுட்ப அறிவோ பயன்பட்டதாக தெரியவில்லை. வேறு சில இடங்களில் ஈட்டிகள், தோண்டு கருவிகள், வெட்டுக்கருவிகள், சம்மட்டிகள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன. இவை யாவும் கற்களில் செதுக்கப்பட்டவை. சென்னைக்கு அண்மையில் கொட்டளையாற்று படுகையிலும் வடமதுரையிலும் பழங்கற்கால கருவிகள் பல கிடைத்துள்ளன. கைக்கோடரியை செதுக்குவதில் பழங்கற்கால மக்களுக்கு ஏற்பட்டிருந்த பயிற்சி திறன் தென்னிந்தியாவிலும் தென்னாப்பிரிக்காவிலும் ஒரே விதமாக காணப்படுகின்றது. இதை கொண்டு இவ்விரு நிலப்பகுதிகளுக்கிடையே பழங்கற்காலத்தில் மக்கள் போக்குவரத்து குடியேற்றங்களும் ஏற்பட்டிருக்கலாம் என்று எண்ண வேண்டியவர்களாக இருக்கின்றோம். காடு வெட்டி நிலந்திருத்திக் கொள்வதற்கு ஏற்ற உறுதியான கருவிகள் செய்து கொள்ள அறியாதவர்களாய் அக்கால மக்கள் காடுகளையும் மலைகளையும் ஒதுக்கிவிட்டு சமவெளிகளிலும் பீடபூமிகளிலுமே வாழ்ந்து வந்தனர். தமிழகத்தின் தென்கோடியில், சிறப்பாக மதுரைக்கு தெற்கில் பழங்கற்கால கருவிகள் கிடைக்கவில்லை. எனவே அங்கு அக்காலத்தில் மக்கள் வாழ்க்கை தொடங்கவில்லை என்று கருதலாம். ஏனெனில் அவ்விடங்களில் கற்கருவிகளை செதுக்குவதற்கு வேண்டிய ஒரு வகை பளிங்குக்கல் காணப்படுவதில்லை. அன்றியும் மக்கள் வாழ்க்கைக்கு இடங்கூடாத அளவு அங்கு காடுகள் அடர்ந்து வளர்ந்திருக்க வேண்டும். பழங்கற்கால கருவிகள் தமிழ்நாட்டில் வட ஆற்காடு, செங்கற்பட்டு ஆகிய மாவட்டங்களில் மிகுதியாக கிடைக்கின்றன. அங்கெல்லாம் பழங்கற்கால மக்கள் பரவி வாழ்ந்தனர் என்றும் அறியலாம். பழங்கற்கால மக்கள் ஓரிடத்திலும் நிலையாக தங்கி வாழ்ந்து வந்ததாக தெரியவில்லை. அவர்கள் இடமிட்டு இடம் நகர்ந்து கொண்டே இருந்தனர். பெரும்பாலும் அவர்கள் சமவெளிகளில் வாழ்ந்து வந்தனராயினும் சிற்சில சமயம் காட்டு விலங்குகளுக்கு அஞ்சி மலை குகைகளில் ஒடுங்கி வாழ்ந்து வந்ததும் உண்டு. பழங்கற்காலம் கிமு 35,000 ஆண்டுகளுக்கு முன்பிருந்து சுமார் கிமு 10,000 ஆண்டு வரை நிகழ்ந்திருக்கக்கூடும் என அறுதியிட்டுள்ளனர். உலக வரலாறுகளில் பழங்கற்காலத்தின் முற்பகுதி என்றும் பிற்பகுதி என்றும் வரையறுத்துள்ளனர். இத்தகைய பாகுபாடு கொண்டு தமிழகத்து வரலாற்றுக்கும் பொருந்துமா என்பதை பற்றி புதைபொருள் ஆய்வாளரிடையே கருத்து வேற்றுமை நிலவுகின்றது. பழங்கற்காலத்துக்கும் புதிய கற்காலத்துக்கும் இடையே இடைக்கற்காலம் ஒன்று நிகழ்ந்தது. அக்கால அளவில் வாழ்ந்த மக்கள் மிகச் சிறிய கற்கருவிகள் செதுக்கிக் கொண்டனர். சிக்கிமுக்கி கல், அகேட், செட்டு, ஜாஸ்பர் போன்ற இரத்தின கற்களாலும் இக்கருவிகள் சமைக்கப்பட்டன. திருநெல்வேலி மாவட்டத்தில் சாயர்புரத்திலும், கர்நாடக மாநிலத்தில் பிரம்மகிரியிலும், கிருஷ்ணகிரி கோதாவரி ஆற்றுப்படுகையிலும் இக்கருவிகள் கிடைத்துள்ளன. இடைக்கற்காலத்தின் முற்பகுதியில் அமைந்த புதைகுழிகளில் மட்பாண்டம் காணப்படவில்லை. ஏனெனில் மட்பாண்டம் மனையும் கலையை பிற்பகுதியில்தான் மக்கள் பயின்றனர். இடைக்காலம் முற்பகுதியிலேயே மக்கள் வேட்டையாடி வயிறு வளர்த்ததற்கான சான்றுகள் கிடைத்துள்ளன. அவர்கள் மான், பன்றி, ஆடு, எலி ஆகியவற்றை பிடித்து தின்று வயிறு பிழைத்ததற்கும் சான்றுகள் உள்ளன. பிணங்களை மண்ணில் புதைக்கும் வழக்கமும் அப்போதே தொடங்கிவிட்டது. புதிய கற்காலத்தில் வாழ்ந்த மக்கள் வாழ்க்கையில் பல சீர்திருத்தங்கள் காணப்படுகின்றன.
அவர்கள் கற்கருவிகளை ஒழுங்காகவும் வழுவழுப்பாகவும் செதுக்கினர். இவை படிக்கட்டு கல் என்ற ஒருவகை கல்லினால் செய்யப்பட்டன. உளிகள், சம்மட்டிகள் போன்ற கருவிகளை எல்லாம் அவர்கள் அழகாகச் செதுக்கி பளபளப்பாக தேய்த்து மெருகூட்டியுள்ளனர். திருநெல்வேலி, மதுரை, திருச்சிராப்பள்ளி, சேலம், வட ஆற்காடு, செங்கற்பட்டு ஆகிய மாவட்டங்களில் புதிய கற்கால கருவிகள் அகழ்வாராய்ச்சியின் மூலம் கிடைத்துள்ளன. புதிய கற்கால மக்கள் ஆங்காங்கு குடியேறி நிலையான வாழ்க்கையில் அமர்ந்து விட்டனர். உழவுத் தொழிலையும் வளர்க்கலாயினர். ஆடு மாடுகளை பழக்கிக் கொள்ளத் தொடங்கினர். படகுகள் கட்டி கடலில் ஓட்ட கற்றுக்கொண்டனர். இம்மக்கள் பயின்ற கலைகள் அனைத்திலும் நெருப்பு மூட்டக் கற்றுக்கொண்டதுதான் அவர்கள் வாழ்க்கையை நாம் காணும் தனிச் சிறப்பாகும். சிக்கி முக்கி கற்களை தட்டியும் மரத்தை கடைந்தும் இவர்கள் நெருப்பு மூட்டினார்கள். இவர்கள் மட்பாண்டங்களையும் வனைந்தார்கள். கையாலும் சக்கரங்களை கொண்டும் சட்டி பானைகள் செய்தார்கள். பஞ்சாலும் மயிராலும் ஆடைகள் நெய்து அணிந்தார்கள். ஓவியம் தீட்டவும் இவர்கள் ஓரளவு கற்றிருந்தனர்.